ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனி ஒன்று, காமன் பால்கனி ஒன்றுன்னு மொத்தம் 2 பால்கனிஸ் கொடுத்து எலிவேஷனை நல்லா அகலமாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. 3.25 சென்ட் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம்னு 3 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1380 ஸ்கொயர் ஃபீட். சைட் 38 அடி அகலமாகவும் 36.25 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி மேலே 2 பால்கனிஸ் கொடுத்து எலிவேஷனை நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 16x15. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 16x5 சைஸில் பேசேஜ் ஏரியா. இதில் டிசைனுக்காக வாலில் ஆப்செட் கொடுத்து அதில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x4 இந்தியன் டாய்லெட் டைப். இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. சவுத் வாலுக்கு பூரா ஃப்ளூட்டட் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் சைட் அண்ட் பேஸ் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. ஹாலில் 3 பக்கமும் உட்டன் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. சீலிங்க்கு கலர்ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ. ஆப்போசிட்டில் வால்மவுண்ட் டைப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 11x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 11x11. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
படிக்கட்டுக்கு அடியில் இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 16:8. கார்னரில் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 20:11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8:6. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 11:7. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16:11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8:6. வாஷ் பேசின், ஷவர், மெனோடைட்டர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 16:11. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 94 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.